அண்மைச் செய்தி. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவவேலு உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த 9 அரசு ஊழியர்கள் மற்றும் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? நெடுஞ்சாலைத்துறை கண்ட ஒதுக்கீட்டுல 3.23 கோடி முறைகேடு செய்ததாக முன்னாள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு, அரசு அதிகாரிகள் 9 பேர் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர் என 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இன்று தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டார்கள். காலை முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையில முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்க அமைப்பின் ஒருங்கிணைப்பக்கூடிய ஜெயராம் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், குறிப்பாக கரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சாலைகளை அகலப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் சிறு பாலங்கள் சீரமைப்பு போன்ற பணிகளுக்காக சங்கரானந்தா இன்ஃப்ரா என்ற தனியார் நிறுவனத்துக்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பான டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டதாகவும், வேலையே செய்யாமலேயே பணம் முறைகேடு நடைபெற்றதாக கூட்டுச்சதி நடந்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது சாலைகளே அமைக்காமல் முறைகேடாக 23 லட்சம் ரூபாய் பணம் வரை அவர்கள் செலவு பொதுமக்களின் பணத்தை கையாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏவா வேலிடமிருந்து மற்ற நபர்கள் இந்த பணத்தை முறைகேடாக பெற்று அரசு பணத்தை அவர்கள் அபகரித்ததாகவும், இதற்காக அவசரமாக பல்வேறு கூட்டு சதிகளை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீதும் கூட்டுச்சதி, பொது பணத்தை முறைகேடு செய்தல், போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட ஐபிசி பிரிவின் கீழும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் கடுமையான பிரிவின் கீழும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 இடங்களில் தீவிர சோதனை, ஆவணங்கள் பறிமுதல், வழக்கு பதிவை தொடர்ந்து இன்று அமைச்சர் ஏவாவின் இல்லங்களும் அலுவலகங்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த இடங்கள் என 20 இடங்களில் நடத்தப்பட்டதில் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னையில 4 இடங்களிலும், திருவண்ணாமலையில 4 இடங்கள், கரூர் 7 இடங்கள், திண்டுக்கல்ல 2 இடங்கள், கோவையில 2 இடங்கள், திருப்பூர்ல 1 இடம் என சோதனை எழும்போது நெடுஞ்சாலை தொடர்பான முக்கிய ஆவணங்களையும், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.